Welcome students. Dear students, we are going to see about Unit 4 Prose, My Reminiscence. Written by Rabindranath Tagore. ரவீந்திரநாத் தாகூர் என்பவர் இது வந்துட்டு இந்த மை ரெமினிசன்ஸ் என்னுடைய நினைவுகள் அப்படிங்கிறதே என்னுடைய ஞாபகார்த்தங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அவருடைய கடந்த கால நிகழ்ச்சியில நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி இவர் வந்துட்டு இப்போ இந்த பாடத்தில் நமக்கு ஒரு போர்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? அவர் வந்து இட்ஸ் எ கிரேட் போயட். சரியா? முதல்ல அவரை பற்றி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ அபவுட் த ஆத்தர் ரவீந்திரநாத் தாகூர் 1861-1941. ஸோ அவர் பிறந்தது வந்து 1861 பிறந்தார். 1941 இறந்தார் இல்லையா? நோபல் பிரைஸ் வின்னிங் பெங்காலி போயட். இவர் ஒரு வங்காள கவிஞர். சரியா? ஆத்தர், நல்ல ஒரு எழுதக்கூடியவர், பிலாசபர், நல்ல தத்துவ அறிஞர், அதே போல ஆர்டிஸ்ட், நல்ல படம் வரையக்கூடியவர். அதே மாதிரி இவர் வந்துட்டு ஒரு கல்வியாளர். இவர் வந்து கீதாஞ்சலி 1912 எழுதியிருக்கிறார். கீதாஞ்சலின்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற ஒரு நாடகம். சரியா? மை ரெமினிசன்ஸ் அப்படின்னு என்னுடைய நினைவுகள் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இவர் வந்துட்டு இது இவருடைய 50வது வருஷத்துல அவர் எழுதியிருக்கிறாரு. Shortly before he started on a trip to Europe and America from his failing health in 1912. ஸோ 1912 அவர் கொஞ்சம் உடம்பு சரியாகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணி போகிறாரு. அதுக்கு வந்துட்டு இந்த யூரோப் டு அமெரிக்கா போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அவருடைய நினைவுகள்னு சொல்லிட்டு இது மாதிரி எழுதியிருக்கிறாரு. It was in the course of this trip that he wrote for the first time in the English language for publication. ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து முதல்ல இங்கிலீஷில் எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த இங்கிலீஷ் எழுதுறாரு பப்ளிகேஷனுக்கு. சரியா? ஓகே. Now we are going to see about this lesson from first inwards. So we are going to see about, this is the picture, beauty lies in the beholder's eyes. ஸோ அழகு வந்து உங்களுடைய பார்க்குற கண்களில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, பக்கத்தில் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, சின்ன ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹைண்டு ஹில் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் பின்னாடி ஸ்கை இருக்குது. ஸோ இதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். ரைட், இப்போ என்னென்ன உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒவ்வொன்றா ஃபில்லப் பண்ணணும். ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்குறாங்க, எலிகண்ட் வாட்டர் ஃபால்னு சொல்லிட்டு. அது மாதிரி வேறு என்னென்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த பிக்சரில் அதை நீங்கள் இங்கே ஃபில்லப் பண்ணுங்கள். ரைட். When I returned home from the outset of my second voyage to England, my brother Jyotirendra and sister-in-law were living in a riverside villa at Chandernagore, and there I went to stay with them. நான் வந்துட்டு அதாவது இந்த உங்களுக்கு வந்துட்டு இங்கிலாந்துலேருந்து திரும்பி வந்த பிறகு இரண்டாவது முறையாக பயணம் போயிட்டு வரும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் வரார். அப்போ அவருடைய பிரதர் பேர் ஜோதிரேந்திரா, அவருடைய ஒய்ஃபு ரெண்டு பேரும் கூட வந்துட்டு இங்கே வில்லா ஒரு ஹோமில் ரிவர் சைடு உள்ள ஒரு காட்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல அவர் வந்து சந்தர்நாகூர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அந்த ஊரில் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்காக இவர் இங்கே வராரு. The Ganges again those ineffable days and nights, languid with joy, sad with longing, attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooded banks. The Ganges again என்றால் கங்கை நதி. திரும்ப அந்த கங்கை நதியை பற்றி சொல்றாரு கவிஞர் தாகூர் அவர்கள். அப்படி சொல்லும் பொழுது கேஞ்சஸ் அகெயின், திரும்ப அந்த கங்கை நதியில அது எப்படி இருக்குதா, இன்னெவபிள் டேஸ், அது மறக்க முடியாத, விவரிக்க முடியாத
அதுவரைக்கும் அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத உங்களுக்கு இரவுகளும், பகலும் அப்படியே பார்த்தீங்கன்னா, உங்க லாங்க்யூட் வித் ஜாய்ஸ் ஒரு சோகம் கலந்த ஒரு ஒரு நல்ல ஒரு இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்று நாம் நினைக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்லோலியா போயிட்டுருக்க அது ஒரு அருமையான ஒரு சந்தோஷத்தோட லாங்க்யூட்னா உங்களுக்கு வந்து ஸ்லோலியா வித் ஜாய் அண்ட் சேட் வித் லாங்கிங் அப்படி நீண்டு அப்படி சோகமா போய் கொண்டிருக்கிற சந்தோஷமாவும் இருக்கிற அந்த ஒரு கரையில போய் கொண்டிருக்கிறது. அந்த ஆத்துல நம்ம பிளான் பண்ணும்போது அது பார்த்தா அப்படி தெரியும். ஒரு அழகாக போய் கொண்டிருக்குது. அட்யூன்ட் அது அப்படியே பார்த்தீங்கன்னா, அதற்கு ஏத்தாற் போல பிளான்டி பேப்லிங் பேப்லிங்ன்னா உங்களுக்கு குழந்தைகள் பேசுவது போல அப்படியே இந்த ரிவர் அப்படியே போய்க்கிட்டே இருக்கு. மெதுவா போயிட்டே இருக்கு. கூல் ஷேட் ஆஃப் இட்ஸ் வுட்டட் பேங்க்ஸ். அதுக்கு 2 புறமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அப்படியே கூல் ஷேட் ஆஃப் வுட்டட் ஃபாரஸ்ட் நிறைஞ்சிருக்கு. ஃபாரஸ்ட்லாம் உங்களுக்கு மரங்கள் நிறைந்திருக்கும். பேங்க்ஸ்னா உங்களுக்கு அந்த ஆத்து இருக்கு இல்லையா? அந்த ஆறுக்கு அந்த இரு இரு கரைகள் கரைகள் சொல்லுவாங்க. அந்த கரைகள் வந்து பார்த்தீங்கன்னா, கரைகள் பக்கத்துல கரைகள் ஓரமா இருக்குது. ஷேட் ஆஃப் கூல் ஷேட் ஆஃப் அந்த மரங்களுடைய கூல் அந்த காற்று பட்டு அப்படியே அந்த அந்த ரிவர் போய்க்கிட்டே இருக்குது. திஸ் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட். அப்படியே இந்த வங்காளத்துடைய ஒரு வானம் எப்படி இருக்குது? அப்படியே ஃபுல் ஆஃப் லைட்டோட இருக்குது. திஸ் சவுத் ப்ரீஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா, சவுத்துனா உங்களுக்கு இந்த தெற்கு புறத்துலேருந்து வரக்கூடிய அந்த காற்று, தென்றல் காற்று, ப்ரீஸ்னா தென்றல் காற்று. திஸ் ஃப்ளோ ஆஃப் த ரிவர் அப்படியே இந்த அப்படியே போய்க்கொண்டிருக்கிற இந்த ஆறு, இதெல்லாம் பார்த்தா ஒரு ரம்மியமா இருக்கு. திஸ் ராயல் லேசினஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பக்குவமான ஒரு இது சரியான ஒரு ஸ்லோவா போய்க்கொண்டிருக்கிற ஒரு ஆறு. திஸ் பிராட் லெஷர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஹாரிசன் டு ஹாரிசன் அதாவது கிழக்குலேருந்து மேற்கு ஹாரிசன் டு ஹாரிசன்னா இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் கிழக்குலேருந்து மேற்கு முடிவுலேருந்து தொடக்கம் தொடக்கத்திலிருந்து முடிவு அந்த மாதிரி ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு இப்படியே லாங்கா அப்படியே அந்த ஆறு போய் கொண்டிருக்குது. அண்ட் ஃப்ரம் கிரீன் எர்த் டு ப்ளூ ஸ்கை அப்படியே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பசுமையான பூமியிலிருந்து அந்த உயரமான உள்ள அந்த நீல அந்த ஸ்கை வானத்து வரைக்கும் இருக்கிற எல்லா அந்த அழகுகளோடு ஆல் தீஸ் வேர் டு மீ ஆஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு த ஹங்க்ரி அண்ட் thirsty. இதுதான் எனக்கு வந்து ஒரு என்னுடைய தாகத்திற்கும் என்னுடைய பசிக்கும் உணவாகவும் இருக்குது இந்த இயற்கை அப்படின்னு சொல்றாரு. ஹியர் இட் ஃபெல்ட் இண்டீட் லைக் ஹோம். இதுதான் என்னுடைய வீடு மாதிரி இருக்குது. ஃபெல்ட்னா அப்படியே உணர்றாரு. இதுதான் என்னுடைய ப்ராப்பரான வீடு. இதுதான் என்னுடைய இந்த வங்காளம் நான் இருக்கிற இடம். இது எனக்கு சரியான ஒரு சொர்க்கம் போல ஒரு வீடு. இதுதான் நான் இருக்கக்கூடிய வீடு என்று அவர் சொல்றாரு. அண்ட் இன் திஸ் ஐ ரெகக்னைஸ்ட் த மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் எ மதர். மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் எ மதர். உங்களுக்கு வந்துட்டு அம்மா எப்படி நம்மள கவனிச்சுக்கிறாங்களோ அதுபோல அம்மா வந்துட்டு எப்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய குழந்தைகளை கவனித்துக் கொள்கிறார்களோ அதே போல இந்த இடம் வந்து அப்படியே இவரை அதாவது அந்த கவிஞரை கவனித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுல அப்படியே சொல்றாரு உங்களுக்கு. That was not so very long ago. இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இது நடந்திருக்கலாம். அண்ட் yet time was wrought many changes. இப்போ காலநிலையில இதெல்லாம் வந்துட்டு நிறைய அப்படியே படிப்படியா சேஞ்சஸ் நிறைய வந்துட்டே இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, our little riverside nests clustering under the surrounding greenery have been replaced by mills which now dragon like everywhere rear their hissing heads. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இதில உங்களுக்கு இந்த ரிவரோட ஆற்றங்கரையில பார்த்தீங்கன்னா, கூடு 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 நெஸ்ட்ன்னா கூடுன்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்து ஆற்றங்கரையில பார்த்தீங்கன்னா, நெறைய குடில்கள், குடிசைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கிளஸ்டர் வந்து விதவிதமாக நெறைய அது மாரி இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது சரவுண்டிங் கிரீனரி அத சுத்தியும் நல்ல பசுமையாக இருந்தது. பீன் ரீப்ளேஸ்ட் பை மில்ஸ் அந்த பசுமையான இருந்த இடம் எல்லாமே இப்போ வந்து மில்லுலாம் வர ஆரம்பிச்சுருச்சு. விச் நவ் டிராகன் லைக் எவ்ரிவேர் ஹியர் தேர் ஹிஸ்ஸிங் ஹெட்ஸ். இது மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிராகன் எப்படி இருக்குமோ, அது மாரி பெரிய பெரிய டிராகன்னா பெரிய ஒரு ஜந்துன்னு சொல்றோம் இல்லையா? அது மாரி இங்க பார்த்தீங்கன்னா, மில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அளவுல பெருசா வந்துருச்சு இங்க மில்லாம். எவ்ரிவேர் ரியர் தேர் ஹிஸ்ஸிங் ஹெட்ஸ். ஹிஸ்ஸிங்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் வரும். சுசுன்னு சவுண்ட் வரும். பாம்பு அந்த மாரி ஹிஸ்ஸிங் சவுண்ட் சொல்லுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல புகை போறதுனால அந்த ஃபேக்டரியில இருந்து சவுண்ட் வந்துட்டே இருக்கு. உஸ் உஸ்ன்னு சொல்லிட்டு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ப்ளீச்சிங் ஃபோர்த்
பிளாக் ஸ்மோக், பிளக்கிங் ஃபோர்த் பிளாக் ஸ்மோக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாரி ஒரு கருப்பு புகைய கக்கிக்கிட்டே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா, பிளக்கிங்னா உங்களுக்கு வந்துட்டு, இந்த சும்மா நம்ம சாப்பிட்டோம்னா ஏப்பம் வரும் இல்லையா? அதுதான் பிளக்கிங்ன்னு சொல்லுவோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புகைய வந்து கக்கிக்கிட்டே இருக்கு. இந்த மிட் டே கிளேர் ஆஃப் மாடர்ன் லைஃப் இந்த மதியான வேளையில இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு மாடர்ன் லைஃப்ல ஈவன் அவர் ஹவுஸ் ஆஃப் சீஸ்டான்னா உங்களுக்கு வந்து ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் மதியான நேரத்துல. அது கூட நம்மளால இப்ப இந்த மாடர்ன் லைஃப்ல போட முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஹேவ் பீன் நேரோ டவுன் டு த லோவஸ்ட் லிமிட். இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த மாரி ஒரு குறுகிய நேரத்துல இந்த மாரி நம்மளால ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் கூட எடுக்க முடியாம போகுது. And Hydra headed unrest has invaded every department of life. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு தலைக்கு மேல நெறைய ப்ராப்ளங்கள், நெறைய ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது உங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்ரி டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த ப்ராப்ளங்கள் வந்து ஃபேஸ் ஆயிட்டு இருக்குது. அதனால வந்துட்டு லைஃபே வந்து ஒரு பெரிய கஷ்டமா போயிட்டுருக்கு. மேபி திஸ் இஸ் ஃபார் த பெட்டர், பட் ஐ ஃபார் ஒன் கேனாட் அக்கவுண்ட் இட் ஹோலி டு த குட். இது வந்து எனக்கு என்னன்னா ஏத்துக்க முடியல. லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பல பிரச்சனைகள் இதனால வருது. மாடர்ன் லைஃபா இருந்தாலுமே, இவர் வந்து ஒரு இயற்கை கவிஞர், இயற்கையை விரும்புகிறவர்னால, இவரால அந்த இயற்கைய வந்து இயற்கை மாறுறத அவருடைய மாடர்ன் லைஃபா மாறிக்கொண்டு வருது. அந்த லைஃப் வந்து அவரால ஏத்துக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. These lovely days of mine at the riverside pass by like so many dedicated lotus blossoms floating down the sacred stream. These lovely days இந்த அழகான நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, மைண்ட் நான் என்னுடைய அட் த ரிவர் சைட் பாஸ்ட் பை நான் அப்படியே அந்த அந்த ரிவர் சைடு அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும்பொழுது, சோ மெனி டெடிகேட்டட் லோட்டஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த லோட்டஸ் தாமரை மலர்கள் மலர்ந்து இருக்கும். அதெல்லாம் அப்படியே மிதந்துகிட்டு இருக்கும். பிளாசம்ஸ் ஃப்ளோட்டிங் டவுன் த சாக்ரெட் ஸ்ட்ரீம். அது அப்படியே மலர்ந்து அப்படியே என்ன பண்ணியிருக்கும், கொஞ்ச நாள்ல அப்படியே அது அப்படியே உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நதியோட அந்த ரிவரோட கலந்துரும். கலந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புனித தன்மையோட அது இருக்கும். அந்த ஸ்ட்ரீம் இருக்கும். அந்த ரிவர் புனித தன்மையோடு இருக்கும். சம் ரெய்னி ஆஃப்டர்நூன்ஸ் ஐ ஸ்பெண்ட் எ வெரிட்டபிள் ஃப்ரென்சி ஃப்ரென்சி சம் ரெய்னி ஆஃப்டர்நூன்ஸ் பார்த்தீங்கன்னா, மத்தியான நேரத்தில சில சமயங்கள்ல மழை லைட்டா பேஞ்சுட்டே இருக்கும். ஐ ஸ்பெண்ட் எ வெரிட்டபிள் அப்படியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கா ஃப்ரெண்ட்ஸி உங்களுக்கு வந்துட்டு மழை காலத்தில நம்ம ஆட்டம் போடுவோம் இல்லையா? அது மாரி இந்த வெரிட்டபிள் ஃப்ரெண்ட்ஸி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸைட்டிங்கா நல்ல சந்தோஷத்தோட நம்ம வந்து மழையில ஆடிட்டு இருப்போம் இல்லையா? சிங்கிங் அவே ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ் உங்களுக்கு வந்து அப்படியே அந்த ஓல்டு வைஷ்ணவாவுடைய அந்த வைணவர்களுடைய பாடல்கள்லாம் லைட்டா பாடிக்கிட்டு அப்படியே டு மை ஓன் டியூன்ஸ் நான் என்னுடைய ராகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த டியூன்லாம் போட்டு அக்கம்பனிங் மை செல்ஃப் ஆன் ஏ ஹார்மோனியம்லாம் எடுத்து வச்சுட்டு அதோட சேர்ந்து அப்படியே வாசிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டே அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். On other afternoons, we would drift along in a boat, my brother Jyotirindra accompanying my singing with his violin. On the other afternoons, சில மத்தியான வேளைகள்ல வேற வேற மத்தியான வேலைகள்ல பார்த்தீங்கன்னா, பல மத்தியான வேலைகள்ல நாங்க 2 பேரும் அதாவது அவரும் அவருடைய பிரதர் ஜோதிரந்திராவும் சேர்ந்துக்கிட்டு பாடிக்கிட்டு, அப்படியே அவருடைய வயலின் இசைய அப்படியே வாசித்துக்கிட்டே அந்த போட்ல மெதுவா போயிட்டுருப்போம். ட்ரிஃப்ட்ன்னு சொன்னா அப்படியே மெதுவா போய்க்கொண்டே அந்த போட்ல அப்படியே துடுப்பு போட்டு மெதுவா போய்க்கிட்டே இருப்பாங்க. போய்க்கிட்டே இருக்கும்பொழுது, இந்த வயலின்லாம் வச்சு வாசித்துக்கொண்டு அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போவோம். And as beginning with the Puravi, we went on varying on the mode of our music with a declining day we saw on reaching the Becca. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு புரவின்னு சொல்லிட்டு ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகத்துல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அஸ் பிகினிங் வித் புரவின்னு ஒரு ராகம் இருக்கு. அதுல அந்த பாட ஆரம்பிக்கிறாங்க. பாட ஆரம்பிச்சுட்டு வி வென்ட் ஆன் வேரிங் த மோட் ஆஃப் அவர் மியூசிக். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த
மியூசிக்கோட தன்மைய மாத்தி, அத அப்படியே பாடிக்கொண்டே போறாங்க. வித் த டிக்ளைனிங் டே உங்களுக்கு வந்து அந்த மத்தியான வேளையில அப்படியே பாடிக்கொண்டே போயிட்டுருக்காங்க. "வி ஸா ஆன் ரீச்சிங் த பேக்கா" அதாவது புரவியில ஆரம்பிச்சு பேக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ராகம் வரைக்கும் பாடிக்கொண்டே போறாங்க. அதாவது மிட் நைட். பேக்காங்கிறது மிட் நைட். ஸோ அந்த ராகம் வரைக்கும் அப்படியே பாடிக்கொண்டே போயிட்டே இருக்கிறாங்க. "த வெஸ்டர்ன் ஸ்கை க்ளோஸ் த டோர் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டரி ஆஃப் கோல்டன் டாய்ஸ்." அந்த பக்கம் வெஸ்டர்ன்னா உங்களுக்கு வந்து என்னது? அம் ஆ உங்களுக்கு வந்துட்டு மேற்கு பக்கம் வந்துட்டு அப்படியே மறையுது. சன் மறைந்து, அதே மாரி க்ளோஸ் த டோர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டரி ஆஃப் கோல்டன் டாய்ஸ். உங்களுக்கு வந்து அப்படியே அந்த சூரிய கதிர்கள்லாம் மறைந்து, அண்ட் த மூன் ஆன் த ஈஸ்ட் ரைஸ் ஓவர் த ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த மரங்களுக்கு இடையில அப்படியே இந்த மூன் வந்து அப்படியே அப்படியே மெதுவா மேலெழும்பி வந்து கொண்டே இருக்குது. அதுவரைக்கும் அவங்க பாடிக்கொண்டே போய்க்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பாருங்க. இந்த பிக்சர்ல வந்து அழகா அத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பாருங்க. Then we would row back to the landing steps of villa and seat ourselves on a quiet spread on the terrace facing the river. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க அப்படியே எங்களுடைய வீட்டு பக்கம் போவோம். வீட்ல பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு இறங்கி போற வழியில அப்படியே லேண்டிங் ஸ்டெப்ஸ் அப்படியே இறங்கி போற வழியில வீட்டுக்கு அந்த வில்லாங்கிறது வீடு. அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அண்ட் சீட் அவர் செல்வ்ஸ் நாங்களும் அங்கேயே பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்த விரிச்சிருப்பாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் எ குயில்ட்ன்னா ஒரு மெத்த. ஸ்ப்ரெட் ஆன் தி டெர்ரஸ் ஃபேசிங் ஆன் த ரிவர். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மொட்டை மாடி. டெர்ரஸ்ங்கிறது மொட்டை மாடி. அந்த மொட்டை மாடி உங்களுக்கு அந்த ரிவர பார்த்து இருக்குது. அந்த இடத்துல ஒரு மெத்த விரிச்சிருப்பாங்க. அதுல நாங்க உட்காருவோம். இத நல்லா அப்படியே நெனச்சு பாருங்க. ஒரு திங்க் பண்ணி பாருங்க. உங்களுடைய மனசுல அப்படியே இந்த இயற்கை காட்சிய அப்படியே நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இப்போ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர நோக்கி இருக்கிற ஒரு வீடு. அதுக்கு மேல மொட்டை மாடி. அந்த மொட்டை மாடியில ஒரு மெத்தைய விரிச்சிருக்கிறாங்க. அதுல அவங்க இந்த கவிஞர்கள்லாம் உட்கார்ந்து, அந்த 2 பேரும் அப்படியே அவங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து அந்த இயற்கைய ரசிக்கிறாங்க. By then a silvery peace rested on both land and water. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நிலவு வெளிச்சத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில்வர் கலர்ல ஒரு அருமையான வந்து வெள் வெள் அதாவது அ வெள்ளி அ வெளிச்சத்தில உங்களுக்கு போத் லேண்ட் அண்ட் வாட்டர் அப்படியே இந்த இயற்கைக்கு அந்த ஆறும், அந்த கடலும் சேர்ந்து அந்த ஆறும் இந்த அ நிலமும் இருக்கிற அந்த ஒரு பகுதிய சொல்றாரு. ஹார்ட்லி எனி போட்ஸ் வேர் அபௌட். அங்க எந்த போட்டுமே இல்ல. ஏன்னா இரவு ஆனதுனால, அந்த எந்த போட்டுமே அங்க கரையில இல்ல. அண்ட் fringe ஆஃப் ட்ரீஸ் ஆன் த பேங்க் வாஸ் ரெடியூஸ்ட் டூ எ டீப் ஷேடோ. ஏற்கனவே ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ்னா என்னன்னு சொன்னோம். அந்த நுனி அந்த உங்களுடைய மரத்தோட நுனிகள் இருக்கு இல்லையா? அது வந்து அந்த பின்னாடி உள்ள அந்த நிலவுல உங்களுக்கு அந்த நுனி வந்து தெரிஞ்சுச்சு. இப்ப அதுவும் அப்படியே மறைந்து உங்களுக்கு வந்து அப்படியே டார்க்கா ஆயிடுச்சு. டீப் ஷேடோ. அது அப்படியே ஃபுல்லா உங்களுக்கு வந்து நிழல் நல்ல மறைஞ்ச நிழலா இருக்குது. அண்ட் த மூன்லைட் கிளிம்மர்ட் ஓவர் த ஸ்மூத் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம். அப்படியே உங்களுடைய அந்த நிலவு வெளிச்சத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே தக தகதன்னு மின்னுது. அப்படியே அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆறும், அந்த நிலப்பகுதியும் சேர்ந்த அந்த இடம் அந்த நிலவுல பட்டு, அப்படியே நிலாவுடைய வெளிச்சத்துல அப்படியே மின்னிக்கிட்டு இருக்குது. The villa we were living in was known as Moran's Garden. நாங்க இருக்கிற வசிக்கிற அந்த வீட பேரு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மோரன் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோரன் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. A flight of stone flagged steps led up from the water to the long broad veranda which formed part of the house. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோன் ஃபிளாக்டு ஃப்ளைட் ஆஃப் ஸ்டோன் ஃபிளாக்டுன்னு ஒரு பெரிய பெரிய கல் இந்த மார்பிள் கல் மாரி பெரிய பெரிய கல்லுகள் வைத்து அது ஸ்டெப்ஸ் வச்சு அது வந்துட்டு உங்களுக்கு அந்த வாட்டர்லேருந்து அந்த வில்லா வரைக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய கற்கள் வைத்து அதை கட்டி வச்சிருக்கிறாங்க. ப்ராட் வெராண்டா உங்களுக்கு அப்படியே விரிந்த பரந்த ஒரு வெராண்டாவா இருக்குது. விச் ஃபார்ம்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஹவுஸ். இது வந்து ஒரு ஒரு பகுதி. எங்க வீட்டோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாரு. த ரூம்ஸ் வேர் நாட் ரெகுலர்லி அரேஞ்ச்டு. அவங்க கட்டியிருக்க ரூம் வந்து 10க்கு 10, 20க்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு அரேஞ்ச்மென்ட்ல மெஷர்மென்ட் பண்ணி கட்டினது வீடு கிடையாது. நார் ஆல் ஆன் தி சேம் லெவல். எதுவுமே வந்து எல்லாமே
ஒரே லெவல்ல இருக்காது. ஒண்ணு பெருசா இருக்கலாம், ஒண்ணு வந்து சின்னதா இருக்கலாம், இன்னொன்னு பெரிய ஹால் மாரி இருக்கலாம், அப்படிலாம் இருக்கலாம். அண்ட் சம் ஹேட் டு பி ரீச்டு பை ஷார்ட் ஃப்ளைட்ஸ் ஆஃப் ஸ்டேர்ஸ். சிலது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன 2டே ஸ்டெப்ல வந்துட்டு அந்த ரூம்குள்ள போற மாரிலாம் இருக்கும். அந்த மாரி பக்கம் பக்கமா ரூம் ரூம் இருக்கும். அதே மாரி படிகள் பார்த்தீங்கன்னா 2டே படிகள். சின்ன சின்ன 1 படி, 2 படி அது மாரி வச்சு, அதுலேருந்து அப்படியே அந்த ரூமுக்கு போற மாரி இருக்கும். எ பிக் சிட்டிங் ரூம் ஓவர் லுக்கிங். அது ஹால் மாரி ஒரு பெரிய பெரிய வெராண்டா அடுத்து ஒரு பெரிய ஹால் மாரி ஒண்ணு இருக்கு. அதுல வந்து உட்கார்ந்திருப்பாங்க. த லேண்டிங் ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்டெயின்ட் கிளாஸ் விண்டோஸ் வித் கலர்டு பிக்சர்ஸ். அந்த ஹால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வண்ணங்களால பூசப்பட்ட அதாவது பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ல பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாஸ் விண்டோஸ் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல இதுலலாம் பார்த்தீங்கன்னா, பெயிண்டட் கிளாஸ் இருக்கும். அந்த மயில் மாரி அழகா வரைஞ்சிருப்பாங்க. ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிருப்பாங்க. பீகாக் இருக்கும். அது மாரி நெறைய பிக்சர்ஸ் வரைஞ்சிருப்பாங்க. அந்த கிளாஸ்லயே வரைஞ்சிருப்பாங்க. அந்த மாரி உள்ள கிளாஸ் எல்லாமே அந்த ரூம்ல, அந்த பெரிய ஹால ஒட்டி அது இருக்குது. அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு கவிஞர். One of the pictures was a swing hanging from a branch of half hidden in dense foliage, and in the checkered light and shadow of this bower, two persons were swinging, and there was another of a more broad flight of steps leading into some castle-like palace, up and down which men and women in festive garb were going and coming. ஒன் ஆஃப் தி பிக்சர்ஸ் இதுல இருக்கிற அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஜன்னல்ல உள்ள கண்ணாடிகளையும் வளைந்திருக்கிற பிக்சர்ல பாத்தீங்கன்னா, அதுல ஒன் ஆஃப் த அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பிக்சர்ல ஏதோ ஒரு பிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்விங்கிங் அ ஸ்விங் அதாவது ஊஞ்சல் வந்து தொங்கிக் கொண்டிருக்குது. அந்த ஊஞ்சல் வந்துட்டு அந்த வளைந்திருக்கிற அந்த பிரான்ச் அந்த கிளையில உங்களுக்கு வந்துட்டு ஹால்ஃப் ஹிட்டன் இன் த டென்ஸ் ஆஃப் ஃப்ளோயிட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூக்கள் நிறைந்த அந்த அடர்ந்த ஒரு பூக்கள் நிறைந்த டென்ஸ்னா அடர்ந்த ஃபோலியேஜ்னா உங்களுக்கு வந்து அந்த பூக்கள் நிறைந்த ஒரு அடர்ந்த கிளையில அது பாதி மறைஞ்சிருக்கு அந்த ஊஞ்சலு. அதுல அண்ட் இன் த செக்கர்டு லைட் அண்ட் ஷேட் ஆஃப் திஸ் பவர். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வளைந்திருக்கிற ஒரு செக்கர்ட் லைட் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த லைட்டா அதாவது முழுமையான லைட் இல்லாம, கொஞ்சமா லைட் அந்த வ வ பறந்துகிட்டு இருக்கிற அந்த பிக்சர் மேல, அந்த ஊஞ்சல் மேல அண்ட் ஷேட் ஆஃப் திஸ் பவர் அது வளைந்திருக்கிற அந்த ஊஞ்சல்ல 2 பெர்சன்ஸ் வேர் ஸ்விங்கிங். அதுல 2 பெர்சன் வந்து அதுல ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்க மாரி ஒரு பிக்சர் இருக்கு. அண்ட் தேர் வாஸ் அனதர் ஆஃப் எ ப்ராட் ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் லீடிங் இன்டு சம் கேஸ்ல் லைக் பேலஸ். அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய ஸ்டெப்புகள் உள்ள பெரிய ஸ்டெப்ஸ் உள்ளது அந்த கேசலுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு அரண்மனைக்குள்ளார இருக்கிற பெரிய ஸ்டெப்ஸ் மாரியும் அதுல இருக்குது. அப் அண்ட் டவுன் விச் மென் அண்ட் வுமன் இன் ஃபெஸ்டிவ் கார்ப் வேர் கோயிங் அண்ட் கம்மிங். அதாவது ஒரு ஃபெஸ்டிவல்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு விழாக்கோலம், ஒரு தீபாவளியோ, ஒரு ரம்ஜானோ, இல்ல ஒரு கிறிஸ்மஸ் சீசன்லயோ பார்த்தீங்கன்னா, நெறைய மனிதர்களும், ஆண்களும், பெண்களுமா அங்கேயும் அங்கேயும் போயிட்டு வர மாரி ஒரு பெரிய கூட்டங்களோட ஒரு இருக்கும் இல்லையா? அது மாரி ஒரு நல்ல ஒரு பிக்சர் ஒண்ணு அதுல வரைஞ்சிருக்காங்க. When the light fell on the windows, these pictures shone wonderfully. When the light fell அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒளி விழுது அந்த விண்டோஸ்ல அந்த ஒளி பட்டோனையும், இந்த அழகான பிக்சர்கள், இந்த அழகான படங்கள் வந்து அப்படியே அற்புதமா இருக்கு. சீமிங் டு ஃபில் த ரிவர் சைட் அட்மாஸ்பியர். அந்த ஆத்தோரமா இருக்கிற அந்த பிக்சர் வந்து அட்மாஸ்பியர் அந்த கடற்கரையோட அந்த கரையோரமா இருக்கிற அந்த ரிவர் சைடு உள்ளத அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சூழ்நிலையோட அட்மாஸ்பியர்னா, அந்த ஒரு கால சூழ்நிலையோடு வைத்து பார்க்கும்பொழுது, அந்த ஒரு விடுதலை அதாவது ஒரு விடுமுறை ஒரு மியூசிக் கேட்டது மாரியும், இந்த பிக்சர் ரசிக்கிறதும் ஒரு அருமையான ஒரு இயற்கையை ரசிக்கிறது மாரி இருக்கு. "சம் ஃபார் அவே லாங் ஃபார்காட்டன் ரிவர்லி seemed to be expressing itself in silent words of light. Some far away, long forgotten." அது சிலது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இல்லைன்னா நாம் மறந்து போன சில நல்ல நல்ல நிகழ்வுகள், ஒரு ரிவர்லி உங்களுக்கு சீன்ட் அதாவது உங்களுக்கு நீங்கள் எப்பயாவது தோணுகிற
உங்களுக்கு மறந்து போன சில நல்ல நினைவுகள், அப்படியே உங்களுக்கு வந்துட்டு அந்த வார்த்தைகளே இல்லாமல், அந்த ஒரு வெளிச்சமான ஒரு நல்ல ஒரு நினைவுகளோட இது இருக்கிற மாரி இருக்கு. The love thrills of swinging couple make alive with their eternal story. அது ஒரு முடிவில்லா எட்டர்னல்னா ஒரு முடிவில்லாத முடிவில்லாத ஒரு கதைய வந்துட்டு இந்த இதுல அந்த ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த கப்பல் அப்படியே நமக்கு நினைவு கொண்டு வராங்க. அந்த woodlands ஆஃப் ரிவர் பேங்க். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆத்தங்கரையில உள்ள அ இந்த நிகழ்வும், இந்த பிக்சரும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இயற்கையான நல்ல ஒரு அ நம்முடைய காட்சிய நல்ல இயற்கை காட்சிய நமக்கு நினைவுக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்றாரு கவிஞர். The topmost room of the house was in a round tower with windows opening to every side. அதாவது பார்த்தீங்கன்னா, அவருடைய வீட பத்தி சொல்றாரு. அவர் வீட்ல ஒரு பகுதி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உயர்ந்த ஒரு ரூம் உள்ள இடம். அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மேல ரவுண்டு டவர். உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு சுற்றுப்புறம் சுற்றி உள்ள ஒரு டவர் இருக்குது. வித் விண்டோஸ் ஓப்பனிங் டூ எவ்ரி சைடு. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு உங்களுக்கு ஜன்னல் கதவோட அமைந்திருக்குது. திஸ் ஐ யூஸ்ட் ஆஸ் மை ரூம் ஃபார் ரைட்டிங் பொயட்ரி. இந்த ரூம்ல தான் அவர் உட்கார்ந்து கவிஞர் தாக்கூர் வந்து அங்க உட்கார்ந்து அவருடைய பொயட்ரி எழுதுறாரு. நத்திங் குட் பி சீன் ஃப்ரம் டெசன்ஸ் சேவ் த டாப்ஸ் ஆஃப் த சரவுண்டிங் ட்ரீஸ். அங்கேருந்து எதையுமே நம்ம வந்து சரியா பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அத சுத்திலும் உங்களுக்கு அந்த மரங்கள் வந்து அடர்ந்து அங்க இருக்கு. அண்ட் ஓப்பன் ஸ்கை. அந்த அந்த ஓப்பன் ஸ்கை நம்ம வந்து திறந்த வானவெளிய நம்ம பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அத சுத்திலும் வந்துட்டு உங்களுக்கு அந்த மரங்கள் இருக்கு. ஐ வாஸ் தென் பிஸி வித் த ஈவ்னிங் சாங்ஸ் அண்ட் ஆஃப் திஸ் ரூம் ஐ ரோட். அங்கே உட்கார்ந்து இந்த மாரி நான் வந்து என்னுடைய கவிதைகள்லாம் அங்க உட்கார்ந்து எழுதிக் கொண்டிருப்பேன். ஈவினிங் டயத்துல, அதாவது மாலை நேரத்துல உட்கார்ந்து அது கவிதையெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பேன். தேர் வேர் இன் த பெஸ்ட் ஆஃப் லிமிட்லெஸ் ஸ்பேஸ் கிளவுட் ஆர் லேட் டு ஸ்லீப். இந்த வந்து ஒரு பரந்த ஒரு விண்வெளியில ஆகாயத்துல மையப்பகுதியில பிரஸ்ன்னா உங்களுக்கு வந்து மையப்பகுதின்னு சொல்றாங்க. அந்த மையப்பகுதியில வந்துட்டு ஐ ஹேவ் பில்ட் மை ஹவுஸ் ஃபார் தீ ஓ பொயசி. நான் உனக்காக ஒரு வீடு கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ பொயசி. ஓ பொயசினா ஓ பொயட்ரி. அந்த கவிதைக்காக ஒரு வீடு கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிஞர் சொல்றாரு. அது இந்த பாடத்துல அமைந்திருக்குது. உங்களுக்கு நீங்க நல்லபடியா அந்த பாடத்த ஒரு படிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட இயற்கையை பத்தி நல்ல அழகாக இந்த கவிஞர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இது மாதிரி நிறைய இந்த மாதிரி உரைநடை பகுதி இல்லாமல் நல்ல கவிதையாகவும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம வந்துட்டு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்க வாசித்து பார்க்கலாம். அதனுடைய அர்த்தங்களையும் ஆழங்களையும் நம்ம புரிந்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா அது ஒரு ரசித்து பார்க்கலாம். அந்த இயற்கையை நேசிக்கலாம். அதெல்லாம் பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாரு இந்த கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இப்போ நாம வந்துட்டு க்ளோசரி பார்ட் பார்ப்போம். இன்எஃபபிள் அட்ஜெக்டிவ் அது ஒரு வேர்டு, அட்ஜெக்டிவான ஒரு வேர்டு. இன்எஃபபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியாண்ட் எக்ஸ்பிரஷன் டூ கிரேட் டு பி எக்ஸ்பிரஸ்டு. உங்களுக்கு வந்துட்டு அதிகமா எம்பசைஸ் பண்ணி நம்ம வந்து அதிகமான சந்தோஷத்த நம்ம வந்து வெளிப்படுத்துறது தான் பியாண்ட் எக்ஸ்பிரஷன். லாங்கியூட்னா அட்ஜெக்டிவ். அது மூவிங் ஸ்லோலி. லாங்கியூட்னா மெதுவா அப்படியே மூவ் ஆகும். தண்ணி மெதுவா அந்த ரிவர்ல மெதுவா தண்ணி மூவ் ஆகுது இல்லையா? அந்த ஆறு மெதுவா மூவ் ஆகுறத பத்தி சொல்லியிருக்காங்க. லாங்கியூட் அப்படின்னா மூவிங் ஸ்லோலி. பிளான்டிவ்னு வந்து சவுண்டிங் சேட். பிளான்டிவ் அட்ஜெக்டிவ். அது ஒரு வந்து அட்ஜெக்டிவ் வேர்டு. சவுண்டிங் சேட் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு சோகமான மெதுவா அந்த சோகத்த அந்த வந்துட்டு ஒரு சவுண்டோட அது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். மினி ஸ்டேஷன்னா உங்களுக்கு வந்து நவுனு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆக்ட் ஆஃப் ஹெல்பிங் ஆர் கேரியிங். மினி ஸ்டேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படி அம்மா வந்து நம்மளை வந்து